திமுக மூத்த அமைச்சர்கள் கடந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விஷயத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சோதனை மேற்கொண்டாலும் கைது நடவடிக்கை எல்லாம் இல்லை என்ற பேச்சுக்கு மத்தியில் தற்போது அமலாக்கத்துறை தமிழகத்தில் நடத்தப் போகும் சோதனையை குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் இந்த சோதனையில் அது தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் கூறி வந்தனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூட சரியாக 1000 கோடி ரூபாய் வரை முறைகேடுகள் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தனர். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் தரப்பில் தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் சென்று அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு தடை வாங்கியது. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், திமுகவின் முக்கிய புள்ளியாக கருதப்படும் ரதீஷ் போன்றவர்கள் எல்லாம் விசாரணை வலயத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூத்த அமைச்சரான KN நேருவின் சகோதரர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். 2 நாட்கள் நடந்த இந்த சோதனையின் முடிவில் பல ஆவணங்கள் கிடைத்ததாக செய்திகள் வெளியானது. ஆனால் பெரியதாக கைது நடவடிக்கை என்பது இல்லை. அதேபோல மூத்த அமைச்சரும் தென் மாவட்ட தளபதியாகவும் இருக்கக்கூடிய அமைச்சர் I. பெரியசாமி வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணம் கைப்பற்றியதாக மட்டுமே தகவல் வெளியானது. ஒவ்வொரு சோதனைக்கு பின்னும் அமலாக்கத்துறை மௌனம் காத்து வந்த நிலையில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாள் குறித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான தகவலில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறையின் சீனியர் அதிகாரி சமீபத்தில் டெல்லிக்கு சென்று உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திவிட்டு திரும்பி இருக்கிறார். அமைச்சர்கள் I. பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் ரதீஷ் மற்றும் டாஸ்மாக் தொடர்புடைய அமலாக்கத்துறை வழக்குகள் விஷயமாக டெல்லியில் உள்ள சீனியர் அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்திருக்கிறாரா? மணல் விவகாரத்தில் பெரிதாக கோட்டை விட்டு விட்டோம், நமது தரப்பு சரியான கோணத்தில் அணுகவில்லை, அந்த வழக்குகளே இப்போது ஒன்றுமில்லாமல் போய்விட்டன, இனி அப்படி இருக்கக்கூடாது என விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நீதிமன்றம் மூலமாக தடைப்பட்டிருக்கும் டாஸ்மாக் ஊழல் வழக்குகள் உள்ளிட்டவற்றை வேகம் எடுக்க வைத்து சில காய்களை நகர்த்த முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாம். நவம்பர் மத்திக்கு பின்னர் அமலாக்கத்துறையின் அடுத்த ஆட்டம் தமிழகத்தில் அடுத்தடுத்து ஆரம்பிக்கும் என்கிறார்கள் சாஸ்திரி பவன் வட்டாரத்தில். இதன் மூலம் அடுத்த மாதத்தில் இருந்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் புயல் கிளம்ப வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மீண்டும் திமுக ஆட்சி என்று எண்ணி வந்த திமுகவுக்கு இந்த செய்தி திமுகவினரிடையே பரபரப்பை கிளப்பியுள்ளது.